அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கியும் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்னுடைய பெயர் குமரேஷ் பாபு, ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர். நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னாக்கா, ஏஎல்பியில் உள்ள ஒரு நல்ல கான்செப்ட் ஒன்று பேச போகிறேன். அதாவது அதுக்கு பேர் D9 இல்லாட்டினா நவாம்ச புள்ளின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஜாதக கட்டத்தில் 12 பாவகங்கள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கெல்லாம் தெரியும். ஸோ அந்த 12 பாவகங்களில் D9 எங்கே விழுகுதோ, எந்த கட்டத்தில் எந்த வீட்டை விழுகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஜாதகர் நினைக்கிற செயல் இப்போ நடக்குமா, இல்லாட்டினா எதிர்காலத்தில் நடக்குமா, இல்லாட்டினா அது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கணும், பட் ஏதோ ஒரு புற சூழ்நிலை காரணமாக அது நடக்கலை அப்படின்ட்டு நம்ம கணிச்சு சொல்லுவோம். நம்ம அதாவது 12 பாவகத்தில் ஒரு குறிப்பிட்ட 4 பாவகத்தில் அந்த D9 விழுகும்போது அது நிகழ்காலத்தை குறிக்கிறது. இன்னொரு குறிப்பிட்ட 4 பாவகத்தில் விழும்போது அது கடந்த காலத்தை குறிக்கிறது. மூணாவதா 4 பாவகத்துல குறிப்பிட்ட 4 பாவகத்துல விடும்போது அது எதிர்காலத்தை குறிக்கிறது. இப்ப ஒரு ஜாதகருக்கு D9 நிகழ்காலத்துல குறிக்குதுன்னாக்கா, அவர் நினைக்கின்ற செயல், அதாவது வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு போட்டித் தேர்வு எழுதி அதுல ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அது இந்த நிகழ்காலத்துல நடக்கிற நட்சத்திர புள்ளியிலேயே அது நடந்துரும் அப்படின்ட்டு நம்ம ஊர்ஜிதமா சொல்லி அனுப்பலாம். மற்ற கிரக அமைப்புகள் பார்த்து கூட சொல்லுவோம். பட் D9 ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதாவது இது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டு சொல்றதுக்கு. அதே மாதிரி இப்ப D9 கடந்த காலத்தை காமிக்குதுன்னாக்க, அவருக்கு ஏதோ ஒரு புற சூழ்நிலை காரணமாக அது முன்னாடியே நடந்திருக்கணும், பட் நடக்காம போயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கூட நம்ம ஒரு சில வழிமுறைகள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி D9 எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி அமைப்புல இருந்தாக்கா, அந்த ஜாதகர் இப்போதைக்கு நீங்க பண்றது முயற்சி தாங்க, அடுத்த நட்சத்திர புள்ளி போகும்போது தான் நீங்க நினைக்கிற செயல் நடக்கும். இந்த நட்சத்திர புள்ளி போகும்போது நடக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த முயற்சி அடுத்த நட்சத்திர புள்ளி போகும்போது தான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பட் முயற்சியை விட்டுறாதீங்க. அந்த முயற்சி நீங்க எப்பவுமே பண்ணணும். இப்ப பண்ற முயற்சி தான் அடுத்த நட்சத்திர புள்ளி போகும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்து பயனுள்ளதா இருந்து அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லி அனுப்புவோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். D9 நவாம்ச புள்ளி சொல்றது என்கின்ற ஒரு கான்செப்ட் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர்ல நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா குருநாதர் நல்லபடியா சாஃப்ட்வேர்ல வடிவமைச்சு அது எங்க விழுகுது அப்படின்ட்டு நல்லபடியா காமிச்சிருக்காரு. நம் ஏஎல்பி படிச்ச எல்லா ஜோதிடர்களுக்கும் அது சாஃப்ட்வேர் இல்லாமலே நமக்கு தெரியும் எங்க விழுகுது, எந்த இடத்துல விழுந்தா எப்படி, எல்லாமே நமக்கு கணிச்சு நம்மளே சாஃப்ட்வேர் இல்லாமலே நம்மளுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட கோர்ஸ் நமக்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல முறையில் இப்போ நான் ஒரு போர்டில் ஒரு 3 எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிருக்கேன். என்னன்னாக்கா, ஒரு ஜாதகருக்கு நிகழ்காலத்தை குறிக்குது, இந்த ஜாதகர் கடந்த காலத்தை குறிக்குது, இந்த ஜாதகர் எதிர்காலத்தை குறிக்குதுங்கிற மாதிரி 3 உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். என்னோட வந்த ஜாதகம் தான் இதெல்லாம். இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா காமிக்கிறதுக்கு வந்தாங்க. ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த டயத்துல என்ன சொன்னாங்கன்னாக்கா, பையன் ரொம்ப சுமாரா படிக்கிறாங்க, ஒரு இல்லை 4 மாசம் இருக்கும். பையன் ரொம்ப சுமாரா படிக்கிறாங்க, +2ல கூட நல்ல சரியா மார்க் வாங்கல, ஒரு 51% தான் வாங்கியிருக்கான். இவனுக்கு எப்படி வாழ்க்கை, எப்படி எந்த மாதிரியான கோர்ஸ் அமையும், இன்ஜினியரிங் கிடைக்குமா, இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பட் எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு. எதுக்குன்னா, பையன் ரொம்ப மார்க் கம்மி வாங்கிட்டானே, இன்ஜினியரிங் போக முடியுமா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல, அவன் நினைக்கிற எஜுகேஷன் அந்த படிப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல அப்படின்ட்டு வந்தாங்க. நான் அந்த ஜாதகரோட கிரக அமைப்பெல்லாம் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகருக்கு நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அவருக்கு நினைக்கிற படிப்பு அவருக்கு படிப்பாரு என்று சொல்லி சொல்லுனேன். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு D9 கூட பாருங்க, ஏஎல்பில இருந்து 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7ல விழுந்திருக்கு. அதாவது ஏஎல்பி 1 4 7 10ல விழுந்தாக்கா அது நிகழ்காலத்தை குறிக்கிறது. ஏஎல்பில இருந்து
ஏஎல்பியிலிருந்து எண்ணணும் 1 2 3 4 5 6 7. ஸோ D9 வந்து அவருக்கு வந்து 7ல விழுந்திருக்கிறனால ஊர்ஜிதமா சொல்லி அனுப்பணும், உங்க பையன் வந்து விருப்பப்பட்ட பாடம் இது அமைப்பு கிடைக்குங்க, இன்ஜினியரிங் கிடைக்குங்க, கவலை இல்லாம போயிட்டு வாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டயத்துல கூட நம்பிக்கை இல்லாம தான் போனாங்க. ஏதோ நீங்க சொல்றது வச்சு நாங்க போறோங்க, பட் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒருவேளை நிறைய பைசா செலவழிச்சு படிக்க வைக்க வேண்டியிருக்குமோ அப்படின்ட்டு கூட கேட்டாங்க. பட் நான் சொன்னேன், இல்லம்மா இவங்களோட ஜாதக அமைப்புப்படி அதிக செலவு பண்ண தேவை இருக்காது, என்ன ஒரு சிறிய தொகையை வச்சே அவர் படிச்சிருவார் அப்படின்ட்டுலாம் சொல்லி அனுப்பினேன். ஒரு 1 மந்த் முன்னாடி அவங்க அம்மா அப்பா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பையன் நினைச்ச மாதிரியே இன்ஜினியரிங் கிடைச்சிருச்சுங்க, நான் 1,80,000 தான் ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸு, அந்த மாதிரி நல்ல காலேஜில் ஓரளவு கிடைச்சிருச்சு, அவனுக்கு விருப்பப்பட்ட பாடம் கூட கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டாங்க. இது எதுக்குனாக்கா 1 4 7 10 போகும்போது நிகழ்காலத்தை குறிக்கும். அந்த பையன் வந்து சரியா படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நல்ல குறைச்சலான மதிப்பெண் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் கிரக அமைப்புகள் எல்லாமே ஒத்துழைச்சு அவருக்கு D9 வந்து 7ல விழுந்திருக்கிறதுனால அந்த பையன் விருப்பப்பட்ட பாடம் வந்து இன்ஜினியரிங்ல அவருக்கு கிடைச்சி அவர் படிக்கிறார் இன்னைக்கு. ஸோ இந்த D9ங்கிறது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இதுல நம்ம ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜில. இப்ப அடுத்த ஜாதகத்துக்கு போவோம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம், அம்மா அப்பா வந்தாங்க, பொண்ணுக்கு வந்து பையன் ஒரு 2.5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோங்க, அமைய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு, நீங்க சொல்லுங்க எப்பதான் முடிவாகும், பையன் எப்பதான் கிடைப்பான் அப்படின்ட்டு வந்தாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. பட் வந்து இருந்தாலும் நான் பார்த்து கிரக அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு D9 எல்லாமே பார்த்துட்டு இந்த D9 முடிகிறதுக்குள்ள, அதாவது இது வந்து 11, இது வந்து ஏஎல்பில இருந்து 11ஆம் பாவத்துல இருக்கு, என்ன 11ஆம் பாவகத்துல இருக்கு. ஸோ இந்த D9 வந்து கடந்த காலத்தை குறிக்கிறது, அதாவது 2 5 8 11ல போனாக்கா D9 வந்து கடந்த காலம். ஸோ கடந்த காலத்தை குறிக்கிறது. ஸோ அதனால என்ன சொன்னோம்னா ஒரு தீர்வு என்னன்னா, இந்த ஜாதகிக்கு பையன் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பையனோட ஜாதகம் வந்திருக்கும், அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டினா நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜாதகத்துல சாஃப்ட்வேர்ல இருந்து எடுத்து போட்டு அந்த ஜாதகத்துல உள்ள பையனுக்கான தாய் தந்தையர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வந்த ஜாதகத்துல தான் உங்களுக்கு பையன் அமையும். அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கடந்த காலத்து குறிக்குது, இந்த கடந்த காலம் முன்னாடி நிகழ்காலம் இருந்திருக்கும் இல்லையா ஒரு பர்டிகுலர் பீரியடு, அந்த பீரியட்ல வந்த ஜாதகம் ஒரு சில காரணத்துக்கு இது இப்போ வந்து என்னன்னாக்கா பெண்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷனால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, பையனுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸ் இப்ப பேசினாக்க உங்களுக்கு வந்து அமைஞ்சிருங்க, அந்த மாதிரி தான் நீங்க பண்ணுங்க. அதுவும் இல்லாம ஒரு சில இன்னொரு ட்ரிக்ஸ் கூட நம்ம சொன்னோம், இந்த ஜாதக அமைப்பு படி கிரக அமைப்பு படி என்ன பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப விவரமா நம்ம சொல்லி அனுப்பணும். அதே மாதிரி ஒரு 20 days முன்னாடி வந்துட்டு இந்த பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிங்க நீங்க சொன்ன மாதிரியே பழைய ஜாதகத்துல வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்த ஒரு பையனை தான் பேசி அவங்க அம்மா கிட்ட பேசணும். ஸோ இப்போ வந்து அவங்களும் விருப்பப்பட்டு என்னுடைய பொண்ணு கூட விருப்பப்பட்டுட்டா, ஓகேன்னு சொல்லிட்டா, அதனால வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு, என்கேஜ்மெண்ட் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஒரு 25 days முன்னாடி. அது உங்கள்கிட்ட சரி சந்தோஷமா கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணோம். நீங்கள் வழிகாட்டினதுக்கு ரொம்ப நன்றி, உங்கள்கிட்ட வந்து பேசுனதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட ஆஸ்ட்ராலஜி காமிச்சது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு நல்லபடியாக சந்தோஷமாக பேசினாங்க. ஸோ ஏஎல்பி வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா வந்து வடிவமைச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி. ஸோ இப்போ 3வது ராசிக்காரர் பாருங்க, இது கூட ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து ஏஎல்பி இப்போதைக்கு வந்து சிம்மத்துல போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு வந்து D9 வந்து 3ல போயிருக்கு, ஏஎல்பில இருந்து 1 2 3, அதாவது ஏஎல்பில இருந்து 3 6 9 12ல போனாக்கா அது எதிர்காலம்னு சொல்லுவோம், எதிர்காலத்துல தான் நடக்கும். இப்ப பண்றதுலாம் நீங்க பண்றதுலாம் முயற்சின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்கா, இவங்க அம்மா அப்பா வந்தாங்க, இந்த மாதிரிங்க என் பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்கா, நெக்ஸ்ட் இயர் இப்ப வந்து அவ வந்து நீட் பிஜி எழுதி அந்த மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஒரு இது எப்பதான் கிடைக்கும்னு தெரியல. ஒரு வருஷம் ஆல்ரெடி அவ வந்து ரேங்க் கம்மிங்கிறதுனால அவளுக்கு கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியலங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, பொண்ணுக்கு வந்து வயசு போயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணணும், காட்சி பண்ணணும், எல்லாமே பண்ணணும், அவ பாட்டு அவ இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு வந்தாங்க.
நான் என்னன்னாக்கா D9 வந்து 3 மற்ற கிரக அமைப்புகள்லாம் பார்த்து நான் சொன்னேன், இப்போ கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. பட் D9 வந்து 3ல போயிருக்குங்கிறது மனசுல வச்சுக்கிட்டு நான் வந்து எதிர்காலத்துல தான் படிப்பா இந்த பொண்ணு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வருஷத்துலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்து நெக்ஸ்ட் நட்சத்திர புள்ளி போகும்போது தான் படிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புனேன். என்ன அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதே மாதிரி இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னன்னாக்கா, இந்த பொண்ணுக்கு வந்து அவள் எடுத்த ரேங்க் பிரகாரம் ஒரு சில மாஸ்டர் டிகிரி சப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. பட் அந்த பொண்ணுக்கு அது விருப்பமே இல்லை. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் நான் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி எம்டி எம்எஸ் அதில் வந்து ஜென்ரல் சர்ஜரி தான் நான் படிக்கணும், எனக்கு வந்து இஎன்டி அந்த மாதிரிலாம் பிடிக்காது, அது கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். அந்த பொண்ணுக்கு இஎன்டி கிடைச்சிருக்கு, அனஸ்தீசியா கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து எனக்கு ஜென்ரல் சர்ஜரி தான் வேணும் அப்படின்ட்டு நான் அடுத்த வருஷம் நல்லபடியாக ரேங்க் எடுத்து நல்லபடியாக எழுதி நல்லபடியாக ரேங்க் வாங்கி நான் ஜென்ரல் சர்ஜரியை நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி தட்டி கழிக்கிறான். அந்த பேரண்ட்ஸ் கூட வந்து ஒன்றுமா ஜென்ரல் சர்ஜரி நமக்கு சேர்க்குறோம், வருஷத்துக்கு 30 லட்சமோ 40 லட்சமோ செலவழிச்சா கூட பரவாயில்லம்மா, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னா கூட அந்த பொண்ணு நான் அவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஆல்ரெடி வந்து வீட்டில் நிறைய செலவாகுது, அதனால வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணி படிக்க தேவையில்லை, ஒரு வருஷம் எனக்கு கொடுங்க, இன்னொரு வருஷம் நான் நல்லபடியாக எழுதி ஜென்ரல் சர்ஜரி சீட் வாங்கி ஜென்ரல் சர்ஜன் நான் ஆயித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்து இந்த பொண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து இஎன்டி அனஸ்தீசியா கிடைச்சு கூட இந்த D9 பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. D9னால இந்த பொண்ணு வந்து இப்போதைக்கு எனக்கு வேணா எதிர்காலத்துல தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கா, இன்னும் அந்த நீட் பிஜிக்காக படிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜியில் D9 பற்றி இருக்கு. இந்த D9 பற்றி நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கலாம். நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து நம்ம குருமார்கள்னா நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ரொம்ப ஜாதகர்களுக்குள் கூட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இப்போதைக்கு பாருங்க, ஒரு ஜாதகர் வந்தாரு, உங்களுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு தாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நகை நட்டு எல்லாமே ரெடியாக இருக்குங்க, பணம் தாங்க கொஞ்சம் சேர்க்கணும், நீங்கள் 1 வருஷம்னு சொல்றீங்களே, அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு 5 பவுன் சேர்த்துடலாம், அப்படின்னா எனக்கு பிளானிங் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. அதாவது இந்த காலகட்டம் எப்போ நடக்கும்னு சொன்னாக்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வேலைகள், பிளானிங்கு, பொருளாதார அமைப்புகள் எல்லாமே மாற்றி எல்லாமே அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு இந்த D9, இந்த காலத்தை குறிக்கும் ஒரு இது கண்ணாடி மாதிரி ஏஎல்பியில் ரொம்ப நல்லபடியாக இருக்கு. ஸோ அநேகமாக நான் இன்னைக்கு பேசினது உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜரு. ஸோ உங்களுக்கு ஜாதகம் காமிக்கணும்னா எங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து பேசுங்க. நான் நல்லபடியாக உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்ட்டு நான் கரெக்டாக சொல்லி உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ அப்ரோச் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. வாழ்க வளமுடன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.